Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல exercise 1.4ல உள்ள first 6 problems பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 1.4ல உள்ள பேலன்ஸ் உள்ள 6 sums பார்க்கலாம். அதில் 7th problem பாருங்க. In each of the following cases, state whether the function is bijective or not. Justify your answer. First subdivision, f from R to R defined by f of x is equal to 2x plus 1. அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது f from R to Rங்கிற ரிலேஷன் கொடுத்து f of xங்கிற கண்டிஷனை கொடுத்துட்டு இது பைஜெக்டிவா இல்லைன்னு கேட்குறாங்க. பைஜெக்டிவ்னா என்ன? ஒன் ஃபங்க்ஷனும் இருக்கணும், ஆன் டூ ஃபங்க்ஷனும் இருக்கணும், அதுதான் பைஜெக்டிவ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. f from R to R, f from R to R. R to R னா என்ன? R னா என்ன? R னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸும் இருக்கணும், இன்டீஜர்ஸும் இருக்கணும், ஹோல் நம்பர்ஸும் இருக்கணும். அதாவது மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும், ஜீரோ இருக்கும், ஃப்ராக்ஷன் இருக்கும், டெசிமல் இருக்கும், ரூட் இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் அந்த ரியல் நம்பர்ஸில் இல்லாத நம்பரே இல்லை. சரியா? ஓகேவா? ஒவ்வொரு நம்பராக பிரிக்கும் போது எல்லா நம்பரையும் சேர்த்த நம்பர் தான் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த ரியல் நம்பர்ஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி எனக்கு இது பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கண்டிஷன் என்ன? f of x is equal to 2x plus 1. ஓகேவா? f of x equal to 2x plus 1. இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் f of 0 எடுத்துக்கிறேன். 0. ஓகே, நான் வந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்துட்டு கொடுத்து அதுக்கு வந்துட்டு டிஸ்டிங்ஸ் இமேஜஸ் கிடைக்குதா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அதாவது ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் தான் செக் பண்ணணும். நான் எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். 0 தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தான் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ நான் 0 கொடுக்குறேன். பாருங்க, 2 of 0 plus 1. ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும்ல. இப்போ 2 of 0 plus 1 is equal to 2 into 0, 0. 0 plus 1 is equal to 1. ஓகேவா? இப்போ 0 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் வேல்யூ எடுத்துப்போமா? இப்போ நெகட்டிவ் வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? -1 எடுத்துப்போமா? f of -1 is equal to 2 into -1 இங்கே வந்து போட்டுக்கலாம் plus 1. அப்போ 2 into -1 என்ன இருக்கும்? -2 plus 1. அப்போ -2 plus 1 என்ன வரும்? -1. ஓகேவா? இப்போ 0 எடுத்தோம், -1 எடுத்தோம். சரி, ப்ளஸ் நம்பர்ஸ் எடுத்துப்போமா? ப்ளஸ் நம்பர்ஸ் என்ன எடுத்துக்கலாம்? ப்ளஸ் நம்பர்ஸ் ஒரு 2 எடுத்துப்போமா? f of 2. அப்போ 2 of 2 is plus 1 is equal to 2 into 2, 4. 4 plus 1 is equal to 5. ஓகே, இப்போ 0 எடுத்தோம், நெகட்டிவ் வேல்யூ எடுத்தோம், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தோம். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துப்போம். ஃப்ராக்ஷன் f of 1/2. ஓகே, f of 1/2 is equal to 2 into x-க்கு பதிலாக 1/2 plus 1. அப்போ 2 ones are 2 ones are is equal to, இது என்ன இருக்கும்? 1 plus 1 is equal to 2. நெக்ஸ்ட் 0 எடுத்தோம், நெகட்டிவ் வேல்யூ எடுத்தோம், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்தோம், ஃப்ராக்ஷன் எடுத்தோம். நெக்ஸ்ட் ஒரு டெசிமல் எடுத்துக்கலாம். f of 1.5 எடுத்துவோம். இது வந்து ஆக்சுவலாக 0.5ல வந்துடும். ஸோ இது 1.5 எடுத்துப்போமா? 1.5. அப்போ 2 into 1.5 plus 1 is equal to 2 into 1.5 என்ன வரும்? 3 வரும். 3 plus 1 is equal to 4. ஓகேவா? இந்த மாதிரிட்டு நம்ம வேல்யூ எடுத்துகிட்டே போகலாம். ஸோ நான் ஒரு 5 வேல்யூஸ் எடுத்துகிட்டு நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம ஆரோ டயக்ராம் வரையலாம். ஓகே, டொமைனில் உள்ள வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்குது? 0, -1, 2, 1/2, 1.5. 0, -1, 2, 1/2, 1.5. ஓகே, நம்மளுக்கு என்ன வந்துட்டு வந்திருக்கு? 1, -1, 5, 2, 4. இப்போ 0 எதுக்கு போகுது? 1க்கு. -1 எதுக்கு போகுது? -1க்கே போகுது. 2 எதுக்கு போகுது? 5க்கு போகுது. 1/2 எதுக்கு போகுது? 2க்கு போகுது. 1.5 எதுக்கு போகுது? 4க்கு போகுது.
இப்போ இந்த ஆரோ டயக்ராம்ல இருந்து பார்த்தா என்ன ஃபங்க்ஷன் தெரியுது, அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப்பிங் கொடுக்குது, ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப்பிங்கும் வாங்குது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? கண்டிப்பாக இது ஒன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒன் ஃபங்க்ஷன்னா என்ன மெயின் கான்செப்ட்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஓகேவா? அதுதான் ஒன் ஃபங்க்ஷன். இப்போ ஒன் ஃபங்க்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனோட மெயின் கான்செப்ட் என்னது? அதாவது கோடொமைன்ல உள்ள எல்லாத்துக்குமே மேப்பிங் வாங்கியிருக்கணும், அதாவது கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பிங் வாங்கியிருக்கா. அப்போ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல். அப்போ இது ஒன் ஃபங்க்ஷன்லையும் வரும், ஆன் டு ஃபங்க்ஷன்லையும் வரும். ஓகேவா? அதுக்கு ரீசன் எழுதிடுவோமா? டிஃப்ரெண்ட் elements have different images, hence it is a one function. On to function என்ன சொன்னேன்? கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல் அண்ட் கோடொமைன் is equal to range, hence it is a onto function. ஸோ ஒன் ஃபங்க்ஷனும் ப்ரூவ் பண்ணியாச்சு, ஆன் டு ஃபங்க்ஷனும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இது என்னது? இட் இஸ் அ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? இது எப்படி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொன்னேன்னு புரிஞ்சுதா? ஒன் ஃபங்க்ஷன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், ஆன் டு ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. f from r to r defined by f of x is equal to 3 minus 4x square. அதாவது சேம் அதே மாதிரி தான் f from r to r னு சொல்லிட்டு f of x ஓட கண்டிஷன் மட்டும் வேற சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேம் அதே மாதிரி நம்ம வந்துட்டு இங்கே ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ், ஒரு இன்டீஜர், ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி வச்சு எடுத்து நம்ம சால்வ் பண்ணி செய்யலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஒரு மைனஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ f of -1 எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இப்போ -1 இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா? இப்போ ஆக்சுவலாக f of x என்னது? 3 minus 4x ஸ்கொயர் தானே. இப்போ -1 இந்த எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 3 minus 4 of -1 the whole square. அப்போது 3 minus 4 into -1 the whole squareனா 1. அப்போது 3 minus 4. அப்போ என்ன ஆன்சர் வருது? -1 வருது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிறேன். f of 1. ஓகேவா? f of 1 is equal to 3 minus 4 into 1 the whole square is equal to 3 minus 4 into 1. அப்போ என்ன வரும்? இங்கேயும் 3 minus 4 minus 1. ஓகேவா? நம்ம வந்து அடுத்த வேல்யூ கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை. இங்கேயே நமக்கு வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. பாருங்க, ஆரோ டயக்ராம் பாருங்க. ஓகேவா? நான் இந்த 2 எலமெண்ட் வச்சே நம்மளால இது வந்து பைஜெக்டிவ் இல்லை அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியும். பாருங்க எப்படி சொல்றேன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து இது வந்துட்டு டொமைன், இது கோடொமைன். டொமைன்ல என்னென்ன போட்டோம்? -1 1 போட்டோமா? -1 1. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? -1 மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ -1 எடுத்தாலே எனக்கு -1க்கு தான் போகுது, +1 எடுத்தாலே எனக்கு -1 தான் போகுது. ஆமாம் தானே? -1 எடுத்தாலும் எனக்கு +1 எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சர் -1 தான். அப்போது நம்மளுக்கு ஒன் ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் என்ன? அதாவது சேம் இமேஜ் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும். அதாவது -1க்குள்ள இமேஜ் +1க்கு இருக்கக்கூடாது, +1க்குள்ள இமேஜ் -1க்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த -1 இது ரெண்டுமே மேப்பிங் ஆகக்கூடிய வேல்யூ என்னதுன்னா சேம் வேல்யூவாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது ஒன் ஃபங்க்ஷன் இல்லை. சரியா? பைஜெக்டிவ்னா என்ன கண்டிஷன்? ஆக்சுவலாக இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன்னா ரெண்டு இமேஜ் கிடைக்குது, அதாவது சேம் இமேஜ் கிடைக்கிது தானே. அதனால இது வந்துட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆனால் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் என்ன? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும்.
ஆன் டு ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். கரெக்டாக? அப்போ 1 ஃபங்க்ஷனாக இது இல்லைங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக இது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது என்ன இப்போ எப்படி சொல்லிக்கலாம்? இட் இஸ் அ ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் நாட் அ 1 ஃபங்க்ஷன். அதாவது elements in domain have a same image. Hence it is not a 1 function. Thus f is not a bijective function. ஓகேவா? நான் வந்து இங்கே -1 எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 -2 கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு இது ஈஸியாக இருக்கிறனால உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருங்கிறனால இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். ஆனால் இப்போ -2 எடுத்தாலுமே நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும். -3 எடுத்தோம்னாலும் நம்மளுக்கு சேம், அதுக்கு வர ஆன்சர் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக இது வந்துட்டு 1 ஃபங்க்ஷனாக இருக்கவே முடியாது. புரிஞ்சுதா? இது எப்படி நம்ம வந்து 1 ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னோன்னு? இதுதான் 7th ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. let a is equal to -1, and b is equal to 0, 2. If the function f from a to b defined by f of x is equal to ax plus b is an onto function, find a and b. அதாவது ஒரு a bங்கிற ரெண்டு செட்டு கொடுத்துட்டு அதோட ரிலேஷனை கொடுத்துட்டு f of x என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, அது என்ன ஃபங்க்ஷன், onto ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏயோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? a is equal to -1, b is equal to 0, 2. ஓகேவா? f of x என்ன கொடுத்துருக்காங்க? ax plus b. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்ல கொண்டு போய் நம்ம வந்துட்டு வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? -1 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? அப்போ என்ன வரும்? f of -1 is equal to a into -1 plus b கிடைக்குமா? இப்போ f of -1ஓட வேல்யூ என்ன? இங்கே கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. எப்படின்னு சொல்லி பார்ப்போம். f of -1ஓட வேல்யூ 0. ஏன் 0? இந்த -1 வந்து 0க்கு தானே மேப்பிங் ஆகுது. அப்போ 1 வந்து 2க்கு தானே மேப்பிங் ஆகுது. புரிஞ்சுதா? நம்ம வந்து எப்படி எழுதுவோம்? மேப்பிங் ஆகிறது ஏ, மேப்பிங் கொடுக்குறது ஏ, மேப்பிங் வாங்குறது ஏன் பின்னு தானே எழுதுவோம். அப்போ -1 வந்து 0க்கு மேப்பிங் ஆகுதுன்னா -1 f of -1ஓட வேல்யூ என்ன? 0 தானே. அப்போ f of -1ஓட வேல்யூ என்ன? 0 is equal to -a into -1 -a plus b. ஓகேவா? அதாவது -a plus b is equal to 0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ செகண்ட் f of xல 1 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? f of 1 is equal to a into 1 plus b. இப்போ f of 1ஓட வேல்யூ என்ன? f of 1ஓட வேல்யூ 2. ஓகேவா? அப்போ 2 is equal to a plus b. அதாவது a plus b is equal to 2. இது என்னது? இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? -a plus b is equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? a plus b is equal to 2. ஓகேவா? இது வந்து நான் ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ -a plus a என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ plus b 2b is equal to 0 plus 2 2. அப்போ 2b is equal to 2. b is equal to மல்டிப்ளைல இருக்கிறது இந்த சைடு போனுச்சுன்னா டிவைட்ல வரும். அப்போ b is equal to 1. அப்போ இந்த b யோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? சப்ஸ்டிட்யூட் b value in first equation. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது -a plus b. b யோட வேல்யூ என்ன? 1. 1 is equal to 0. இந்த 1 இங்கே வச்சுட்டு -a இந்த சைடு கொண்டு போனால் +a. இப்போ 1 is equal to a. a is equal to 1. ஓகேவா? இப்போ a யோட வேல்யூவையும் b யோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோதான் இந்த சம்.
இப்போ 9th ப்ராப்ளம் பாருங்க. If the function f is defined by f of x is equal to x plus 2 if x is greater than 1, 2 if minus 1 is less than or equal to x is less than or equal to 1, x minus 1 if minus 3 is less than x is less than minus 1. Find f of 3. அதாவது f of x என்னங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸையும் கொடுத்துட்டு f of 3 என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவோம்? இப்போ f of 3னா என்ன அர்த்தம்? x equal to 3ன்னு அர்த்தம். அப்போ x equal to 3னா 3க்கு எந்த f of x ஷூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, 3 முதல்ல எதுக்குள்ள வரும்? இது வந்து ஆக்சுவலா என்னது? இது வந்து x is greater than 1. x is greater than 1னா 1க்கு மேலே என்னென்னலாம் நம்பர்ஸ் வருதோ அது எல்லாமே. இது வந்து -1 less than or equal to 1, x is less than or equal to 1னா -1ல இருந்து 1க்கு உள்ள எவ்வளோ நம்பர்ஸ் வருமோ அது எல்லாமே இங்கே வரும். இங்கே -3 is less than x is less than -1னா -3க்கு அப்புறத்துல இருந்து -1க்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே இதில் வரும். இது 3ல 3 எங்கே வரும்? அதாவது x is greater than 1. 1 விட அதிகமாக உள்ள நம்பர்ஸில் தானே 3 வரும். ஏன்னா ஒன்றுக்கு மேலேனா 1க்கு அப்புறம் என்ன 2, 3, 4 இந்த மாதிரி 2லேருந்து எந்த நம்பர்ஸ் எடுத்தாலுமே இதானே வரும். அப்போ f of 3க்கு என்ன எடுத்துக்கணும்? f of x is equal to x plus 2. அப்போ இப்போ போய் சப்ஸ்டிட் பண்ணுவோமா? f of 3 is equal to 3 plus 2. 3 plus 2 என்னது? 5. புரிஞ்சுதா? f of 3 எப்படி கண்டுபிடிச்சோன்னு? இப்போ செகண்ட் பாருங்க, f of 0 சொல்லியிருக்காங்க. f of 0னா xக்கு ஈக்குவல் டு 0, அதாவது xக்கு பதிலாக 0 கொடுக்கணும். இங்கே எக்ஸோட வேல்யூ எந்த இடத்துல 0 வரும்? இங்கே வருமா? 1க்கு மேலேனா 1க்கு மேலே 0 வருமா? வராது. ஏன்னா 1க்கு மேலேனா 2, 3 இதெல்லாமே இப்படி போயிடும். 0 அது வந்து வராது. இங்கே பாருங்க, -1லேருந்து 1 வரைக்கும் அப்படின்னா என்ன வரும்? -1, 0, 1 இதானே வரும். அப்போ -1, 0, 1 இந்த 0 வந்து எதில் இருக்குது? இதில் இருக்குது. கரெக்டாக? அப்போ 0 இங்கே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்க சொல்கிறாங்க? 2. அதாவது f of x is equal to 2 அப்படின்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அதாவது f of 0 is equal to 2. புரிஞ்சுதா? f of 0 is equal to 2ன்னு சொல்லி நம்ம டேரெக்டாகவே எடுத்து எழுதிடலாம். எப்படி எழுதணும்? புரிஞ்சுதா? இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், f of -1.5. இப்போ -1.5 எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், x is greater than 1. greater than 1னா என்ன வரும்? 1 விட அதிகமாக, அதாவது இங்கே ஸ்டார்டிங்லே +2 அந்த மாதிரி போயிடும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லேயே நம்ம வந்துட்டு x, 1, 0 அப்படி ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர்ஸ் இப்படி தான் பார்த்தோம். டெசிமலில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம், அதாவது மைனஸில் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்பவே. ஓகேவா? அப்போது இது வந்துட்டு இது கண்டிப்பாக வராது. ஏன்னா இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேல்யூஸோ இது வராது. இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து என்னது? -1, 0, 1. இப்போ நம்பர் லைன் போட்டோம்னா புரியும். -1, 0, 1 இதுக்குள்ளே -1.5 இருக்குமா? இருக்காது. ஏன்னா இது வந்து இதுக்கு அடுத்து இங்கே இது என்ன வரும்னா இங்கே 0.5ல தான் வரும். 0 இங்கே 0.5, 1 அதாவது இது -0.5 இது +0.5 இப்படி தான் வரும். ஸோ இதுக்குள்ளேயும் வராது. இப்போ இதை பாருங்க, இது வந்து என்னது? -2லேருந்து -1 வரைக்கும், அதாவது -2னா இங்கே என்ன வரும்? -1 இது 0 இப்படி வருமா? இப்போ இதுக்குள்ள -1.5 வருமா? இது -1.5 எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். அதாவது -2க்கும் -1க்கும் நடுவில் -1.5 இருக்கும். -1க்கும் 0க்கும் நடுவில் -0.5 இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்துனா -2.5 இங்கே இருக்கும். இங்கே வந்து -3 இருக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து -2லேருந்து -1 வரைக்கும் தான். அப்போது இதுக்குள்ளே தானே -1.5 இருக்குது. அப்போ f of x என்ன எடுத்துக்கணும்? x -1. அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன? f of -1.5 is equal to -1.5 -1 is equal to -2.5. புரிஞ்சுதா? எப்படி வந்துட்டு -1.5 எடுத்தேன்னு? இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள், f of +2 + f of -2. அதாவது f of 2க்கும் f of -2வையும் கண்டுபிடிச்சி அதை ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம f of 2 கண்டுபிடிச்சிக்கலாம். f of 2 வந்து என்ன வரும்? f of 2னா 2 வந்து எதுக்கு மேலே வரும்? 1க்கு மேலே. அதாவது x is greater than 1னா என்ன அர்த்தம்? 2, 3. அப்போ ஸ்டார்டிங்கே இங்கே வந்துச்சா? அப்போ வந்துட்டு என்ன வரும்? f of x is equal to x plus 2. அப்போ f of 2 is equal to 2 plus 2 is equal to 4. இப்போ f of -2.
-2 எங்கே வரும்? இதுக்கு வருமா? இங்கே வராது. இங்கே வருமா? இங்கே என்னது -1 0 1, அதனால இதுக்குள்ளேயும் வராது. இங்கே வருமா? அப்போ இங்கே என்ன வரும்? -2 0 1 0 -2 -1 0 1 இதானே வரும். அப்போ இங்கே -2 இருக்கா? -2 இருக்கு. அப்போ f of x வந்து என்ன போடணும்? x - 1. f of x is equal to x - 1. அப்போ f of -2 is equal to -2 - 1, that is -3. ஓகேவா? இப்போ இதில் போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? என்ன வரும்? f of 2 plus f of -2 is equal to 4 - 3. 4 - 3 ஓட வேல்யூ என்ன? 1. புரிஞ்சுதா? f of 2 plus f of -2 என்னென்னு? அவ்வளோதான். 9th ப்ராப்ளம் ஓவர். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. a function f from -5, 9 to r is defined as follows. f of x equal to 6x plus 1, -5 is less than x is less than 2, 5x square minus 1, 2 is less than or equal to x is less than 6, 3x minus 4, 6 is less than or equal to x is less than or equal to 9. இப்போ f of x கொடுத்து அதோட கண்டிஷனே கொடுத்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் f of -3 plus f of 2 என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு f of -3 பார்ப்போம். f of -3 என்ன இங்கே வரும்? -3னா என்ன அர்த்தம்? x equal to -3. இங்கே எக்ஸில் -1 எங்கே வரும்? இது வந்து -5லேருந்து 2க்கு முன்னாடி உள்ள வரைக்கும், அதாவது -5க்கு முன்னாடி உள்ள நம்பர்லேருந்து 2க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும், அதாவது -4லேருந்து 1க்கு வரைக்கும், அதாவது -4 -3 -2 0 -1 0 1 இந்த வேல்யூஸ்லாம் வரும். இங்கே என்னென்ன வேல்யூஸ் வரும்? 2லேருந்து 6க்கு முன்னாடி உள்ள நம்பர் வரைக்கும் 2 3 4 5. இது எங்கெங்க வரும்? 6 7 8 9. ஏன்னா 6லேருந்து 9 வரைக்கும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 6ஐயும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஈக்குவல் டு கொடுக்கல அப்படின்னா 6க்கு அடுத்து எடுத்துக்கணும். 6லேருந்து 9 வரைக்கும். ஓகே, இப்போ இது -3 இதில் எங்கே வந்திருக்கு? இங்கே தான் வந்திருக்கு. அப்போ ஓகேவா? இது எதுக்கு வருது? 6x plus 1. அப்போ f of x is equal to 6x plus 1. அப்போ f of -3 is equal to 6 into -3 plus 1. அப்போ 6 into -3 -18 plus 1. -18 plus 1 வந்து என்ன வரும்? -17. ஓகே, இதுதான் வந்துட்டு -3க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் f of 2. f of 2 என்ன வரும்? f of 2 இதில் எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? இது வந்து எதுக்கு? f of xக்கு is equal to 5x square minus 1. அப்போ என்ன வரும்? 5 into 2 square minus 1. 5 into 2 square value என்ன? 4 minus 1. 5 4s are 20 minus 1. 20 minus 1 என்னது? 19. அப்போ f of -3 plus f of 2 இதோட வேல்யூ என்ன? -3 ஓட வேல்யூ -17 plus 19. அப்போ -17 plus 19 என்ன வரும்? 2. ஓகேவா? f of -3 plus f of 2 எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் சம் பாருங்க. f of 7 minus f of 1, அதாவது f of 7 minus f of 1ல கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் f of 7 கண்டுபிடிப்போமா? இப்போ f of 7 முதல்ல எங்கே வரும்? இதுலேருந்து எங்கே வரும்? இது வந்து -7 இதுக்குள்ளே வருமா? வராது. இதுக்குள்ளே 7 வருமா? வராது. இதுக்குள்ளே 7 வருமா? 6 7 8 9. அதாவது அப்போ 7 இதுக்குள்ளே தான் வரும். அப்போ f of x என்னது? f of x is equal to 3x minus 4. அப்போ f of 7 is equal to 3 into 7 minus 4. 3 7s are 21 minus 4. That is 17. Okay. Next f of 1. f of 1 எதுக்குள்ள வரும்? இதுக்குள்ள வருமா? வராது. இங்கே வருமா? வராது. இங்கே வருமா? வரும். -4லேருந்து 1 வரைக்கும்ங்கிறதுனால இது இங்கே வரும். அப்போ f of x என்னது? 6x plus 1. அப்போ f of 1 is equal to 6 into 1 plus 1. அப்போ என்ன வரும்? 6 plus 1 7. ஓகேவா? f of 1 என்ன கண்டுபிடிச்சாச்சா? இப்போ f of 7 minus f of 1 is equal to 17 minus 7. ஓகேவா? f of 7 ஓட வேல்யூ 17, f of 1 ஓட வேல்யூ 7. அப்போ 17 minus 7 என்ன வரும்? 10. புரிஞ்சுதா? f of 7 minus f of 1 எப்படி கண்டுபிடிச்சோன்னு? இப்போ
தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. அதாவது நம்ம இங்கே கொடுத்துருக்க கிவன்லேருந்து நம்ம டூ எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 2 எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிப்போமா? ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2 எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கலாம். ஓகே, எஃப் ஆஃப் 4 வந்து எங்கே வரும்? 4 எதுக்குள்ளே வரும்? இங்கே வருமா? 2 3 4 5 இதுக்குள்ளே வருமா? இது வந்து எதுக்குள்ளது? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² மைனஸ் 1. ஓகேவா? அப்போ இப்போ என்ன வரும்? எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 4² மைனஸ் 1. இப்போ 5 இன்ட்டு 4² வேல்யூ என்ன? 16 மைனஸ் 1. 5 இன்ட்டு 16 என்ன வரும்? 16 இன்ட்டு 5 என்ன வரும்? 5 6 30, 3 5 1 5 80. இப்போ 16 இன்ட்டு 5 என்னது? 80. 80 மைனஸ் 1 என்ன வரும்? 79. ஓகே, 79 வருமா? இப்போ எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 8. எஃப் ஆஃப் 8 எதுக்குள்ள வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 எதுக்குள்ள வரும்? இதுக்குள்ள வருமா? 6 7 8 9 இதுவும் இதுக்குள்ள தான் வரும். 3x மைனஸ் 4 இஸ் 3x மைனஸ் 4. இப்போ எஃப் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 8 மைனஸ் 4. அப்போ 8 3s are 24 மைனஸ் 4 என்னது? 20. அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு f of 4 plus f of 8 is equal to 2 into 79 plus 20. Our 2 into 79 na 8 plus 1 2 7s are 15 158 plus 20. अब answer என்ன நம்மளுக்கு 178. ஓகேவா? 2 into f of 4 plus f of 8 எப்படி கண்டுபிடிச்சோம்னு புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. அதாவது கொடுத்துருக்க கிவன்லேருந்து நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 into f of minus 2 plus minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 இதான் சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம வந்துட்டு f of minus 2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாமா? f of minus 2 என்ன வரும்? f of x is equal to இந்த minus 2 எங்கே வரும்? இங்கே வருமா? minus 4லேருந்து 1க்குள்ளே வருமா? அப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சைட்லேயே இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எழுதி வச்சுக்கிட்டோம்னா யூ ஃபீல் பெட்டர். ஓகே, நீங்கள் வந்துட்டு எந்த வேல்யூ கிடைத்தாலும் ஓகே இதில் இருக்குது நம்ம இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ f of x is equal to என்ன வரும்? 6x plus 1. ஓகேவா? இப்போ f of x வந்துட்டு என்ன வரும்? f of minus 2 is equal to 6 into minus 2 plus 1. அப்போ 6 into minus 2 னா minus 12 plus 1 என்ன வேல்யூ வரும்? minus 11 வேல்யூ வருமா? இப்போ f of 6 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? f of 6 f of 6 எதுக்குள்ள இருக்கு? இதுக்குள்ள இருக்கா? அப்போ f of x is equal to 3x minus 4. அப்போ f of என்ன வரும்? f of 6 is equal to 3 into 6 minus 4. அப்போ என்ன வரும்? 6 3s are 18 minus 4 is equal to 14. Next f of 4. f of 4 என்ன வரும்? f of 4 எதில் இருக்கு? செகண்ட் இருக்கு. அதாவது f of x is equal to 5 into x square minus 1. அப்போ என்ன வரும்? f of 5 into 4 square minus 1 is equal to 5 into 16 minus 1. அதாவது இது ஆல்ரெடி f of 4 கண்டுபிடிச்சிமோ, இருந்தாலும் வந்து கண்டுபிடிச்சு காட்டுறேன். f of 5 into 16 எவ்வளோ? 80 minus 1. ஓகே, ஸோ 79. ஓகேவா? f of 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இங்கே கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. ஓகேவா? 2 into f of minus 2 ஓட வேல்யூ என்ன? 11 minus 11 minus f of 6 ஓட வேல்யூ என்ன? 14. f of 4 ஓட வேல்யூ என்ன? 79 plus f of minus 2 ஓட வேல்யூ என்ன? minus 11. அப்போ என்ன வரும்? minus 22 minus 14 divided by 79 minus 11. 79 minus 11 என்ன வரும்?
68. ஓகே, இது என்ன வரும்? -22 -14 -36 divided by 68. இப்போ 2 டேபிளால கேன்சல் பண்ணுவோமா? 2 3s are 2 4s are 2 1s are 2 18s are. Again 2 டேபிளால கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 7s are 2 9s are. அப்போ ஆன்சர் என்ன? -9/17. இது எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? இந்த சம்மு அவ்வளோதான். 10th ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ next problem பாருங்க. The distance S an object travels under the influence of gravity in time t seconds is given by S of t is equal to 1/2 gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a and b are constant. Verify whether the function S of t is 1 1 or not. அதாவது ஒரு எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட், ஓகேவா? எஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஸ்ல வந்துட்டு ட்ராவல் பண்ணுது. எஸ் மீன்ஸ் ஸ்பீடு, ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட்னா ஒரு கார் என்ன வேணா வச்சுக்கலாம், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ வச்சுக்கோங்க. ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், கார், பைக்கு என்ன வேணா வச்சுக்கோங்க. நான் ஒரு பைக்குன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஒரு பைக் வந்துட்டு டிஸ்டன்ஸ் எஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, ஓகேவா? அதோட டைம் வந்து டியூ டு கிராவிட்டி இன் டைம் t செகண்ட்ஸ். அதோட டைம் வந்து செகண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ செகண்ட்ஸ்ன்னு சொல்லல. 1 செகண்டாக இருக்கலாம், 2 செகண்டாக இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், சரியா? நம்மளுக்கு வந்து செகண்ட் செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்களே ஒழிய என்ன செகண்ட் மென்ஷன் பண்ணல. அதோட டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த கொடுத்துருக்க எஸ் வந்துட்டு என்னதுன்னா 1/2 gt ஸ்கொயர் பிளஸ் at பிளஸ் b அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது 1 1 இல்லையா, அதுதான் அவங்களோட கொஸ்டின், ஓகேவா? இப்போ கிவன் என்ன? S of t is equal to 1/2 gt square plus at plus b, ஓகேவா? இப்போ டைம் வந்து t வந்துட்டு நம்மளுக்கு எந்த செகண்டா வேணாலும் இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், t வந்துட்டு போயிட்டே இருக்கும், ஓகேவா? செகண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும்ல. இப்போ கார் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு 1 மீட்டர் வரைக்கும் இவ்வளோ செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகும், 2 மீட்டருக்கு வேற ஒரு செகண்ட்ஸில் ட்ராவல் ஆகும், அப்படி மாறிட்டே போகும் தானே. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ டீக்கு வந்து 1 கொடுப்போம்னு வைங்களேன். S of 1 is equal to 1/2 g into t க்கு பதிலாக 1 ஸ்கொயர் ப்ளஸ் a into 1 ப்ளஸ் b. அப்போ வேல்யூ என்ன வரும்? 1/2 g plus a plus b. ஓகே, a and b are constants சொல்லிட்டாங்க, அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1/2 g into 2 ஸ்கொயர் ப்ளஸ் a into 2 ப்ளஸ் b. அப்போ என்ன வரும்? இந்த 4g divided by 2, அதாவது 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. ஸோ 4 into g, 4g divided by 2 plus 2a plus b. இப்போ 2 1s are 2 2s are. அப்போ என்ன வரும்? 2g plus 2a plus b. இப்போ ஒரு 3 கொடுத்து பார்ப்போமா? S of 3 is equal to 1/2 g of 3 square plus a into 3 plus b. என்ன வரும்? 1/2 9g வரும். 9g plus 3a plus b. அதாவது 9g divided by 2 plus 3a plus b. அப்போ எந்த ஒரு வேல்யூ எடுத்தாலுமே, இப்போ 1 எடுக்கும்போது எனக்கு 1/2 g plus a plus b, 2 எடுக்கும்போது 2g plus 2a plus b, 3 எடுக்கும்போது 9g/2 plus 3a plus b. அதாவது எந்த ஒரு ஆன்சருமே எனக்கு சேமாக வரல, அதானே? 1 1ஓட டெஃபனேஷன் என்ன? எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கணும். எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருந்தால் மட்டும்தான் அது 1 1. அப்போது 1ஓட இமேஜும் 2ஓட இமேஜும் எனக்கு 1 இல்லை. இதுவும் எனக்கு ஈக்குவல் இல்லை, இதுவும் எனக்கு ஈக்குவல் இல்லை. ஏன்னா இதோட வேல்யூ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்னது? 1 1 ஃபங்க்ஷன் தானே. அப்போ என்ன வரும்? டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் t has a different images, different values of t has a different images. Hence
it is a 1-1 function. புரிஞ்சுதா? இது எப்படி 1-1 ஃபங்க்ஷன்னு சொன்னேன்னு, அதாவது ஒவ்வொரு வேல்யூக்கும் உனக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இமேஜ் தான் கிடைக்கிது. இப்போ 1க்கு ஒரு இமேஜும் 2க்கு இன்னொரு இமேஜ் 3க்கு இன்னொரு இமேஜ். இதே 4 எடுத்தனா 4க்கு வேறு தான் கிடைக்கும், 5 எடுத்தனா 5க்கும் வேறு தான் கிடைக்கும். நான் எந்த வேல்யூ எடுத்தாலுமே எனக்கு சேம் இமேஜ் கிடைக்காது. ஸோ இட் இஸ் அ 1-1 ஃபங்க்ஷன். நான் 11th ப்ராப்ளம் புரிஞ்சுதா? இப்போது நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். தி ஃபங்க்ஷன் t which maps temperature in Celsius into a temperature in Fahrenheit is defined by T of C is equal to F, where F is equal to 9/5 C plus 32. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டீங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டெம்பரேச்சரை செல்சியஸ்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறாங்க. அதை ஃபாரன்ஹீட்காவும் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? டீலேருந்து எஃப்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க, விச் இஸ் டிஃபைன்டு பை T of C. அதாவது T of C is equal to F. அப்படின்னா என்ன வரும்? T of C is equal to F வந்து ஆல்ரெடி அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க. என்னது? 9/5 C plus 32. அதாவது அப்போ T of C என்னது? இதோட வேல்யூ. அப்போ T of 0 தானே நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ T of 0னா Cக்கு பதிலாக 0. இப்போ T of 0 is equal to 9/5 into Cக்கு பதிலாக 0 plus 32. அப்போ 0 into anything 0. So 32. ஓகேவா? T of 0 எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. T of 28. ஓகேவா? T of 28னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த Cல போய் 28 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? T of 28 is equal to 9/5 into 28 plus 32. ஓகேவா? 28ஐயும் 9ஐயும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 252 divided by 5. ஓகே, ப்ளஸ் 32. அதாவது 9 into 28 252. 5 ஹோல் டிவைடடில் போட்டுக்கிறேன். இப்போ 5ஐ கேன்சல் பண்ணுவோமா? இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம்? 5 1s are இங்கே 25. ஸோ 5 5s are 25. சரியா? இப்போ இந்த 2 நெக்ஸ்ட் என்னந்து இந்த 2 இருக்கு. 2 வந்து 5ஐ விட சின்ன நம்பர். ஸோ அதனால நம்ம கேன்சல் பண்ண முடியாது. 5ஐ விட அதாவது டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 0 போட்டுக்கணும். சரியா? 0 போட்டுக்கிட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். ஓகே, 0 போட்டுக்கிட்டு பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட் வச்சா இந்த 2ஓட என்ன ஆகும்னா 0 சேர்ந்த மாதிரி. அப்போ 0 சேர்ந்துருமா? அப்போ 20 வந்துருமா? அப்போ 5ல எத்தனை டைம்ஸ் 20 வரும்? 4 டைம்ஸ் 20 வரும். 5 4s are 20. ஓகேவா? இப்போ சரி, ஓகே, இதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னொரு சின்ன வயசுல நம்ம போடுவோம்ல அந்த மாதிரி போடுங்க. இது வந்து லேட் ஆகும், ஆனால் வந்துட்டு இது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ 252, இது 5. சரியா? இப்போ 5 5s are 25. இது வந்து கேன்சல் ஆயிருமா? இது 0. இங்கே வந்து இந்த 2 கீழே இறக்குவோம். ஸோ இங்கே வந்து 2 வந்துட்டு சின்ன நம்பர், 5ஓட 2 சின்ன நம்பருக்குனால 0 போட்டுப்போம். 0 போட்டு பாயிண்ட் வைப்போமா? ஏன்னா அந்த 0 போட்டு நம்ம அடுத்த நம்பர் இறக்குவோம். ஆனால் 0 போட்டு நம்ம அடுத்த நம்பர் இறக்க முடியாது, ஏன்னா அடுத்த நம்பர் இல்லை. அதனால பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். என்ன வரும்? 5 4s are 20. புரிஞ்சுதா? இப்போ இது கேன்சல் ஆகிட்டு 0 கிடைக்குமா? இப்போ புரிஞ்சுதா இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா? அப்போ 50.4 ப்ளஸ் 32. அப்போ என்ன வரும்? 82.4. புரிஞ்சுதா? T28 வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணேன்னு? 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? இப்படி போட்டுக்கணும். ஓகே, நான் வந்துட்டு லாஸ்ட் டைமுக்கு போட மறந்துட்டேன். டிகிரி ஃபாரன்ஹீட் கண்டிப்பாக போடணும். ஓகே, இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. T of -10. ஓகே, T of -10. -10னா இங்கே கொண்டு போய் -10 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? T of -10 is equal to 9/5 into -10 plus 32. அப்போ இங்கே கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5 2s are. அப்போ 9 into -2 என்ன வரும்? 9 2s are 18. மைனஸ் இருக்கனால -18 plus 32. அப்போ 32 minus 18 என்ன வரும்? 14. 14னா என்னது? 14 டிகிரி ஃபாரன்ஹீட். புரிஞ்சுதா? T of -10 எப்படி கண்டுபிடிச்சேன்னு? இப்போ தேர்ட் சப்டிவிஷனை பாருங்க.
fourth subdivision பாருங்க. Find the value of c when t of c is equal to 2 and 2. அதாவது t of c யோட மொத்த வேல்யூ கொடுத்துட்டு c என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதாவது t of c யோட மொத்த வேல்யூ கொடுத்துட்டு இந்த c என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. t of c யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 and 2 is equal to 9/5 c plus 32. ஓகேவா? அப்ப 2 and 2 is equal to 9c. இந்த 5 வந்துட்டு இந்த சைடு கொண்டு போனா என்ன கிடைக்கும்? அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இது பேர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லணும். 5 இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா 5 into 32 வரும். அதாவது 5 into 32 வரும். டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 5 இந்த சைடு கொண்டு போறனால ஹோல் டிவைடட் பை 5ல வந்துரும். ஓகேவா? இது வந்து LCM மெத்தட் மாதிரி. ஓகே, இப்போ 2 and 2 is equal to 9c plus 5 into 32 என்ன வரும்? 5 2s are 10, 160. 160 divided by 5. இப்போ இந்த டினாமினேட்டரை இந்த சைடு கொண்டு வரும். டினாமினேட்டர்ல இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்போ 2 and 2 into 5 is equal to 9c plus 160. இப்படி கிடைக்குமா? அப்போ 2 and 2 5 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 10 பேலன்ஸ் 1 6 5 2s are 10. 1060 is equal to 9c plus 160. இப்போ 160 இந்த சைடு போச்சுன்னா minus 160. 1060 minus 160 is equal to 9c. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை அப்போ என்ன கிடைக்கும்? 1060லேருந்து 160 மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? அதாவது 900 கிடைக்கும். is equal to 9c. அப்போ 9 இந்த மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட்ல வருமா? அப்ப 900 divided by 9 is equal to c. அப்ப 9 ones are 900s. அப்ப c is equal to 100 degrees Celsius. ஓகேவா? c யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம்னு தெரிஞ்சுதா? இப்போ fifth subdivision பாருங்க. the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. அதாவது செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவலா இருந்தா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது T of C is equal to F is equal to என்னது? T of C is equal to அப்ப 9/5 C plus 32. அதாவது T of C யோட வேல்யூவும் இந்த C யோட வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வேல்யூ? அதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இப்போ நான் வந்துட்டு சிஏ வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் C be x. ஓகே, C வந்து எக்ஸா எடுத்தா எனக்கு T of Cயும் எனக்கு எக்ஸா தானே வரும். ஏன்னா செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ எனக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ் T of Cக்கும் எக்ஸ் தான் வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/5 இன்டூ சிக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 32. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9x. இந்த 5 அதே மாதிரி இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 5 into 32 மொத்தமா டிவைடட் பை 5. இப்போ x is equal to 9x plus 5 into 32 என்ன வரும்? 5 2s are 10, balance 160 divided by 5. இப்போ இந்த 5 இந்த சைடு கொண்டு வரலாமா? அப்படி வந்தா என்ன வரும்? 5x is equal to 9x plus 160. அப்போ இந்த 9x இந்த சைடு கொண்டு வச்சுனா 5x minus 9x is equal to 160. அப்போ minus 4x divided by 1 is equal to 160. minus 4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா divided by வரும். அப்போ 160 minus 4 divided by minus 4. அப்போ 4 ones are 4 4s are 16 0. அப்போ x ஓட வேல்யூ என்ன? minus 40 degree Celsius. ஓகேவா? அப்போ டெம்பரேச்சருக்கும் என்னதான் 40 டிகிரி தானா, செல்சியஸ்க்கும் 40 டிகிரி தானா. ஓகேவா? இதுதான் 5th சம்மோட ஆன்சர். ஓகேவா? 12th ப்ராப்ளம் வந்து எல்லா சப்டிஷனுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? 12th ப்ராப்ளம் புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.4ல் உள்ள பேலன்ஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.5க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.